மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீ பிஎஸ்சி படிங்க, இல்லை எம்எஸ்சி படிங்க, இல்லை எம்காம் படிங்க, இல்லை பிஇ பிஆர்க்கு நீ என்ன வேணா படிங்க, எந்த காலேஜில் வேணா படிங்க. ஆனால் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் அது ரொம்ப ரொம்ப குறைவானது. அதுக்கான அவங்க இவங்கன்னு கை காட்ட தேவையில்லை. அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நம்ம தான். இங்கே சமீபத்தில் ஒரு முக்கியமான சர்வே அதிர்ச்சிகரமான சில விஷயங்களை வெளியிடுது. அது என்ன அப்படின்னா, டயர் 1, டயர் 2, டயர் 3 முதல் 100 ரேங்க்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள், அடுத்த 100 ரேங்க்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 200 ரேங்க்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள், இந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த எம்ப்ளாயபிலிட்டி, அதாவது வேலை செய்யும் திறன், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிறுவனத்துல போய் வேலை பார்க்கறதுக்கான திறன் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்குது, அது நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்கா, நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில் செட் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. அது என்ன அப்படின்னா, இது நாடு முழுவதும் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல 4,44,000 இளைஞர்கள்ட்ட, அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சு முடிச்சவங்க சும்மா 2,500 கேம்பஸ்ல வச்சு இந்த சர்வே நடத்த முடிக்கப்படுது. இதோட சேர்த்து இங்கே வேலைக்கு இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இவங்களே வச்சு இந்த சர்வே எடுக்கிறாங்க. அப்ப கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நான் சொன்ன முதல் ரேங்க் 100 இருக்குது, அதுல போனா வேலை கிடைச்சு நினைக்கிறீங்களே, அது பொய்யானது. ஏன்னா அந்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கிருந்து வரக்கூடிய மாணவர்கள் 46%, அதாவது நம்ம எவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணி எடுத்தா 46% பேர், 54% பேர் எலிஜிபிலிட்டியே கிடையாது. அதாவது டெக்னிக்கல் ஜாப், நான் டெக்னிக்கல் இருக்குல்ல, அதுக்கு அப்புறம் வரேன். டெக்னிக்கல் ஜாப் அவங்க படிச்ச படிப்புக்கான வேலை இல்லையா, அதுக்கு அவங்க எலிஜிபிளே கிடையாது. அதாவது முதல் 100 ரேங்க் வாங்கின யூனிவர்சிட்டியில் படிச்சாலே. இதுல அடுத்த டயர் தான் உங்களுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, முதல் 100 ரேங்க் வாங்கின கல்லூரியிலேயே 46% பேர் மட்டும் தான் எலிஜிபிள், 54% பேர் வேஸ்ட்னா இந்த கல்லூரியில அதுதான் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இதுலயும் 43% பேர் ரேங்க் பட்டியெல்லாம் வேஸ்ட். நீங்க அதாவது 20வது ரேங்க், 10வது ரேங்க் வாங்குது, 3வது ரேங்க் வாங்குது ஏதாவது கல்லூரி எடுத்தீங்கன்னா, அந்த கல்லூரியோ அந்த படிப்போ உங்களுக்கு நிச்சயம் ஜாபை வாங்கி தராது, அதாவது வேலையை வாங்கி தராது அப்படின்றத அந்த சர்வே மூலம் கிடைக்குது. அப்ப 56% பேர் இதுல எலிஜிபிள் கிடையாது. இதுலலாம் பாத்தீங்கன்னா 58% பேர் எலிஜிபிள் கிடையாது. இந்த லட்சணத்துக்கு படிச்சு முடிச்சு டிகிரியை படிச்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வெளியே வராங்க. அவங்க லட்சணம் இந்த லட்சணத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது அந்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது யூனிவர்சிட்டி வச்சிருக்கக்கூடிய சிலபஸ் ஆகட்டும், இல்ல மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிலபஸ் இருக்கு, அதுக்கும் ரியாலிட்டி, அதாவது நிறுவனங்கள் எதிர்பார்க்கறதுக்கும் மிகப்பெரிய தூரம் இருக்கு. குறைஞ்சது 10 வருஷத்துல இருந்து 20 வருஷம் கேப் இருக்குது. இந்த நிறுவனங்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதுல இருந்து 20 வருஷத்துக்கு பின்தங்கின ஒரு சிலபஸ் வச்சு நடத்திருக்காங்க. சிலபஸ் அப்டேட் இருக்குல்ல, அது பெரிய லெவலில் இருக்கிறதே இல்லை எல்லா யூனிவர்சிட்டியும். இது அதுல கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். எனவே இருக்கிற சிலபஸை ஒழுங்கா நடத்துறதுக்கு இங்கே வழி இல்லை, சிலபஸை அப்டேட் பண்றதுக்கு வழி இல்லை. அது ரெண்டுலையும் கவனம் இல்லாத நிலைமையில நிர்வாகம். இதுல இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் படிக்கல, இன்னொருத்தன் படிக்கிற மாதிரி நடிக்கிறான். அதாவது அதிக மார்க் வாங்கினா மட்டுமே இங்க நல்லா படிக்கிறது ஆகாது. அவன் படிக்கிற மாதிரி நடிக்கிறான், இவன் படிக்கல, 2 பேரும் மொத்தத்தில் படிக்கல. இந்த லட்சணத்துல தான் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. இந்த சர்வே கொஞ்சம் ஓரமா வைக்கலாம். இதுல சில அதிர்ச்சிகரமான விஷயத்தை அடுத்து சொல்றேன். அதற்கு முன்பு இந்த விஷயம் சம்பந்தமாக இதுல இருக்கக்கூடிய முக்கியமாக கார்ப்பரேட் ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களை பற்றின விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது, அதுல நாங்க ஈகாஸ் குளோட்னு ஒரு யூகே பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அணுகிறோம். அவங்க ஏற்கனவே எங்களோட ஓரளவுக்கு தெரியும் வச்சுக்கோங்க. அவங்க ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் சம்பந்தமான விஷயங்களை அவங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது படிச்சு வரக்கூடிய மாணவர்கள் மட்டும் கிடையாது, படிச்சு வர மாணவர்களுக்கு எந்த கம்பெனி எப்படியான விஷயங்கள் இருக்குது, அதில் நம்ம என்ன மாதிரி ஸ்கில் செட்டோட போகணும், அந்த ஸ்கில் செட்டுக்கு நம்ம எப்படியா தயாராகணும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சர்டிஃபிகேட் வேணும், டிகிரி சர்டிஃபிகேட் ஈக்குவல் டு ஜாப்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. டிகிரியை தாண்டி எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் ஒரு 4 வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் ஜாப் இங்கே கிடையாது. அவங்களோட ஸ்கில்லுக்கு மட்டும்தான் ஜாப். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 4 வருஷம் வேலை பார்க்குறோம், 5 வருஷம் வேலை பார்க்குறோம், இன்னும் ஒரு 8 வருஷம் வேலை பார்க்குறோம், இந்த ஃபீல்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுவோம், அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்கில் செட் வச்சுக்கிறது, அதுலேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமான நிலைமை இருக்குது. ட்ரெண்ட் என்னவா இருக்குன்றத அவங்க அடாப்ட் ஆகுறதில்ல, அதுதான் சிக்கலே. இப்படியான நிலைமையில ஆல்ரெடி ஜாப்ல இருக்கும், ஆனால் இதுலேருந்து ஒரு நல்ல ஸ்கில் செட்டோட மேலே போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கெட்டு, இன்னொரு பக்கெட்டு ஒரு நல்ல ஸ்கில் செட்டோட நான் வேலை தேடணும், எனக்கு நல்ல நிர்வாகம் நல்ல கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கணும், இப்படின்ற 2 குரூப் இருக்கு இல்லையா. இந்த குரூப் 2 பேருக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது இந்த நிறுவனத்துக்கான ப்ரொமோஷன் கூட நினைச்சிருந்தேன். ஆனா ஒரு உண்மை பேச விரும்புறோம். அது என்ன அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல நிறைய பேரை பார்க்கலாம், தேடலாம், அவங்க எல்லா கோர்ஸுமே நடத்துவானுங்க. அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிலபஸ் வச்சுக்கிடுவானுங்க, ஆல்ரெடி எல்லா வீடியோ சேர்த்து வச்சிருப்பானுங்க, அது ஒட்டுமொத்தமாக ப்ளே பண்ணு வச்சுக்குவேன்.
அதுக்கு நம்ம நேரில் போய் படிச்சாலும் அதே ஒன்று தான், இல்லை யூடியூப்ல படிச்சாலும் ஒன்று தான். அந்த லட்சணத்தில் அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய கம்பெனிகளுக்கு, இந்த கம்பெனி நான் சொல்ல விரும்பல, நிறைய ஆன்லைன் நடத்தக்கூடிய கம்பெனிகளுக்கு எல்லா கோர்ஸும் நடத்துவான். நான் விட்டுன்னு வச்சுக்குவேன், ஸ்கை டைவிங்கில் ஆரம்பிச்சு C# வரைக்கும் நடத்தான் வச்சுக்குவேன். இந்த மாதிரி போகாமல் இந்த ஈகாஸ் கிளவுட் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கோர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. அது என்னன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லை ஐடி ப்ரொஃபஷனலில் ஜாப் தேடுறீங்க, இல்லை அப்ஸ்கில் பண்ண விரும்புறீங்க, உங்களுக்கு இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இதில் என்ன மாதிரியான கோர்ஸ் படிக்கணும், இந்த ஒரு குழப்பம் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் சாய்ஸ் எதுனா ஈகாஸ் கிளவுட் தான். இது ஏன்னா ப்ரொஃபஷனலாக கிளவுட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை படிங்க அப்படின்னா, அமேசான் வந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ பிளாக் ஃப்ரைடே, தீபாவளி இப்படியான விஷயங்களை அறிவிக்கும் போது பெரிய லெவலுக்கு அந்த ஒட்டுமொத்த வெப்சைட்டுமே கிராஷ் ஆச்சு, உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டேட்டா சென்டரை உருவாக்கி, சர்வரை உருவாக்கி, அதில் இருக்கிற எல்லாத்தையுமே கிளவுட் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்தாங்க. இதன் மூலம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய அளவில் அந்த டிராஃபிக் இருக்குல்ல, அது குறைய ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் கிளவுட் பிக்கப் ஆரம்பிச்சு. அதனால அமேசானுக்கு தனியாக AWS உடைய கிளவுட் இருக்குது, கூகுளுக்கு கிளவுட் இருக்குது, மைக்ரோசாஃப்ட்டுக்கு அசூர் நினைக்கிறேன் அந்த கிளவுட் இருக்குது. இந்த 3 கிளவுட் ஸ்ட்ரக்சர் தான் உலகம் முழுவதும் பெரும்பாலான நிறுவனங்கள் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் TCS எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, டெக்னிக்கல் ஏரியாவில் பெக்கா நினைக்கிறேன் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதோடைய உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது AWS தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் அசூர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனவே கிளவுடை பொறுத்த வரைக்கும் எல்லா நிறுவனங்களும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நன்மை அமேசான் என்ன சொல்யூஷனை கொடுத்தாங்களோ அதை இந்த நிறுவனங்களும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பின்னாடி இது எல்லா பேருக்குமே தேவை இருந்தது. நான் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை எல்லா பேரும் பயன்படுத்த முடியாத நிலையில இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டெவாப்ஸ், இந்த 2 ஏரியாவில் கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது நான் சொன்ன விஷயத்த சொல்யூஷன் கொடுக்குது. டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெவலப்பராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இந்த 2மே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜாக இருந்துச்சு. எனவே கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்னொரு டெவாப்ஸ், இந்த 2மே பெரிய லெவலில் கவனம் எடுத்து எல்லா நிறுவனங்களும் தங்களுடைய கட்டமைப்புகளை மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி அமேசான் கொடுக்குது, கூகுள் கொடுக்குறாங்க, இந்த போட்டு மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ரக்சரே தன்னால் பயன்படுத்த முடியும். அப்படி ஒரு சூழல் மாறுச்சு இல்லையா. அதனால இதனுடைய வளர்ச்சி சமீப காலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைய நிலைமையில் சுமார் $626 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவிற்கான மார்க்கெட் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டு அடுத்த 4 வருடங்களில் சுமார் $1266 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவிற்கான வளர்ச்சியை கொடுக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லா பேருமே கிளவுட் சர்வீஸ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. டெவலப்பரா இருக்கலாம், ப்ரோக்ராமரா இருக்கலாம், அது எல்லாம் ஒழிஞ்சு போக கிடையாது. ஆனா அதே நேரம் ஒரு அப்ஸ்கில் என்னவா இருக்கு அப்படின்னா, இதையும் தாண்டி இருக்க வேண்டிய கட்டாயமான நாலேஜ் என்னவா இருக்குன்னா, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் டெவாப்ஸ் சம்பந்தப்பட்ட நாலேஜ் அவசியமான. கிளவுட் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குதோ அதே அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான வளர்ச்சியை இந்த டெவாப்ஸும் காட்டுது. $10 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் $15 மில்லியன் அமெரிக்கன் டாலர் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. எனவே இந்த 2 ஏரியாவையும் கவனம் செலுத்தி அதில் அப்ஸ்கில் பண்ணுறதோ இல்லாட்டி அதில் வேலை தேடுறதுக்கு தேவையான ரியல் நாலேஜ் இல்லையா, அதை வளர்த்துக்கிறதோ நல்லது. இப்போ நான் ஈகாஸ் கிளவுட்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த நிறுவனத்தை பற்றியான முழு விவரங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதோட லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். அதில் எதனால் நம்ம ஈகாஸ் கிளவுடை செலக்ட் பண்ணணும் மற்ற இடத்தை விட, இல்லை யூடியூப்லேயே படிச்சிடலாமே இப்படியா நினைக்காம, எதனால் ஈகாஸ் கிளவுட் செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இவங்க தியரிக்குள்ளே போகவே இல்லை, அவங்க ப்ராக்டிக்கலாக தான் இருக்காங்க. உங்களால் நான் சில ஸ்க்ரீன்ஸ் வைக்கிறேன், உங்களால் பார்க்க முடியும். அமேசானோடைய AWS நடத்துகிறாங்க, அமேசானோடைய டூல்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க, அதில் ப்ராக்டிசஸ் கொடுக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லேபாக தான் இருக்குது. அதில் ரியாலிட்டி தற்சமயம் கார்பரேட் நிறுவனத்தில் என்ன நடக்குதோ அந்த ப்ராக்டிசஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு. 2வது என்ன அப்படின்னா, இந்த PPT போட்டு ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு போகிறது கிடையாது. பொதுவாக லெக்சரிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, பிளாக் போர்டில் நடத்துறது தான். ஒன்று ஒயிட் போர்டில் வச்சு எழுத ஆரம்பிச்சா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு லெக்சரிங்காக இருக்கும், இல்லாட்டி உருப்படாது. அந்த வேலையை ஏதாவது PPT போட்டு எல்லாத்துக்கும் காமன் நடத்தி முடிச்சு விட்டலாம் அப்படியா இல்லாமல் அதை ஒழுங்காக லெக்சரிங் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதோட சேர்த்து அவங்க சர்டிஃபிகேட், அவங்களோட சர்டிஃபிகேட்டாக மட்டும் கிடையாது, AWSோடதோ இல்லை மற்ற சர்டிஃபிகேட்டோ, நீ கம்ப்யூட்டிங்கில் தேவையான சர்டிஃபிகேட் தேவைன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் தேவை, இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அதற்கான அட்வைசஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்குறாங்க. அதையும் தாண்டி எப்படியான ஜாப் தேடணும், அதற்கு நீங்கள் எப்படி தயாராகும், இந்த எல்லா அட்வைஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இங்கே உங்களுக்கு ஐடியை பொறுத்த வரைக்கும் கிளவுட் இன்ஜினியராகவோ, கிளவுட் அட்மினாவோ, இல்லாட்டி சைட் ரியாலிட்டி இன்ஜினியராகவோ, இல்லை கிளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாவோ இப்படியான ஜாப்லாம் இருக்கும். வெவ்வேறு பேரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எல்லா நிறுவனங்களிலும் இந்த கிளவுட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை நோக்கி நகர்றதுக்கு ஈகாஸ் கிளவுட் சரியான ஸ்கில்லை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. நடத்துறது எனக்கு தெரிஞ்சு திருப்திகரமாக இருக்கு. இப்போ மீண்டும் இந்த சர்வே விஷயத்தை சொல்கிறீங்க, இது எக்கனாமிக்கல் டைம்ஸில் வெளியான டேட்டா. அதில் என்ன அப்படின்னா, பேக் அண்ட் டெவலப்பர் அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரில் இதெல்லாம் 40% 30% பேர் தான், அதாவது இதெல்லாம் டெக்னிக்கல் ஏரியாவில்
இந்த அளவுக்கு தான் தகுதி இருக்கு. அதாவது 60% பேருக்கு மேல தகுதி இல்லாம இருக்கிறாங்க. இது முக்கியமான பிரச்சனை. இதோட சேர்த்து டேட்டா அனலிசிஸ்ட், டேட்டா ரிசர்ச், இதெல்லாம் டேட்டா சயின்டிஸ்ட், இதெல்லாம் போறதுல இது இன்னும் குறையுது. 20% பேர் டயர் 1லயே. ஆனா அந்த பெரிய மாற்றம் கிடையாது டயர் 2, டயர் 3. எனவே எந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்க, எப்படியா படிக்கிறீங்க, நீ ஐஐடி கான்பூர்ல படிச்சா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா சிக்கல் என்னன்னா நீ என்ன படிக்கிறன்றது, படிச்சு முடியும் போது என்ன நாலேஜ் கிடைக்குது. அப்ப படிச்சு நமக்கு என்ன நாலேஜ் வந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல போய் உட்காந்து ஏதாவது ஒரு எல்லாரும் படிக்கிறால நம்ம ஊர் இந்த ஆட்டு மந்தையமா ஒரு நகர்றது அப்படியா இல்லாம ஸ்கில் செட்டை இப்ப இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற எப்படி நாம கத்துக்கிறது அவசியமானது. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, இங்க நிறுவனங்களுக்கு நிச்சயமா நல்ல நபர்கள் தேவை, அது ஸ்கில் செட்டோட தேவை. ஆனா தெரியாத ஒரு நபரை எடுத்து உட்காந்து தேய்க்கிறதுக்கு அந்த நிறுவனங்கள் தயாரா இல்லை. எல்லா நிறுவனங்களுமே வாண்டட் இருக்க தான் செய்யுது. இது ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. யார் வந்தாலும் நிலைமை மாறப்போறது கிடையாது, நாம மாறாத வரைக்கும். எனவே இன்னைக்கு பார்த்த இகாஸ் கிளவுட் இல்லையா, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கோர்ஸை பற்றியான சிலபஸ் உள்ள இருக்கும். அதை பற்றின மேலும் விவரங்களுக்கு அதில் நீங்கள் உங்களோட நேம், இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொள்ளும்போது இந்த கோர்ஸை பற்றின விஷயங்களுக்கு மேற்கொண்டு நீங்கள் அவங்கள்ட்டே பேசி தெரிஞ்சுக்கோங்க. நான் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் பேசியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, அந்த கோர்ஸ் ஒரு 3 4 நாள் ஃப்ரீயாகவே நடத்துங்க. அந்த 4 நாள் நடத்தும்போது அவங்களுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும்ல, அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷனுக்கு போய்க்கோங்க. ஆனால் ஒரு 4 நாள் இல்லை ஒரு 3 நாள் அவனுக்கு ஃப்ரீயாக அதை நடத்தி அது என்னன்னு ஃபஸ்ட்டு புரிய வைங்க. அது தியரி மட்டும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதோட சேர்த்து அங்கே யூகே பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கில் நான் பார்த்த வரைக்கும் 2.5 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. இங்கே அதை குரூப்பாக நடத்தினா பெட்டர் அப்படின்னு நாங்கள் பேசி உருவாக்குனதில் இங்கே அதற்கு அவங்க சம்மதிச்சாங்க. எனவே 35,000 ரூபாய் ஃபீஸ் வைக்கிறாங்க. 35,000 ரூபாயில நான் கொடுத்த லிங்க் இருக்கு இல்லையா, அதில் போனீங்கன்னா சுமார் 5,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எனவே யாரோ அப்ஸ்கில் பண்ண வேண்டியிருக்குது, இல்லாட்டி புதுசாக நான் ஜாப் தேடிக்கிறேன், இல்லை ஐடியை நோக்கி நகர விரும்புகிறேன், இல்லை கிளவுடை நோக்கி நகர விரும்புகிறேன்னா நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டெவாப்ஸில் மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எனவே இதை மட்டும் நான் படித்து ஒரு நாலேஜை வளர்த்துக்க விரும்புகிறேன். இது எனக்கு முக்கியம்னு பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே கால் பண்ணி விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 3 நாள் கோர்ஸ், ஒரு 3லேருந்து 4 நாள் கோர்ஸ் இருக்குல்ல, அதை ஃப்ரீயாக எடுங்க. அது ஒரு தப்போன்னு கிடையாது. கிரிக்கெட் பார்க்குற ஒரு ஃபுல் டே வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை விட இது பிரயோஜனமானது. ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் டே வேஸ்ட் பண்ணுறோம்ல, அதை விட இது பிரயோஜனமானது. எனவே இறுதியாக சொல்ல வேண்டியது, உங்கள் டிகிரி உங்களுக்கு வேலை வாங்கி தராது, உங்களுடைய மார்க் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை வாங்கி தராது, அதை தாண்டி உங்களுடைய இன்ஸ்டியூட் அது வேலை வாங்கி தராது. இது எல்லாத்தையும் தாண்டினது உங்களுக்கு என்ன திறன் இருக்குன்ற சம்மந்தப்பட்டது.